வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த டெட் ஃபால் ஃபைண்டிங்கில் நம்ம ப்ரைமரி லைனு செகண்டரி லைனு இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டெட் ஃபால் ஃபைண்டிங்கில் சார்ஜிங் ஏசி. இந்த சார்ஜிங் ஏசி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டெட் ஃபால் ஃபைண்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டெட் அப்படின்னா நம்ம சார்ஜிங் ஏசியோட அவுட்புட் கிளியராக வருதா அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். சார்ஜிங் ஏசிகிட்ட வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபோன் வந்து டெட் கண்டிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜிங் ஏசி இது வந்து நான் ஒரு சில மாடல்ஸோட சார்ஜிங் ஏசி சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி 4A. இதில் உள்ள சார்ஜிங் ஏசி பக்கத்தில் ஒரு காயில் போட்டிருக்கதை பார்க்க முடியும். அதில் தான் VPH V சிஸ்டம் ஜென்ரேட் ஆகும். அதாவது இதோட செகண்டரி வோல்டேஜ். ப்ரைமரி வோல்டேஜுக்கு காயில் கிடையாது, கண்டிப்பாக வந்து ஒரு கெப்பாசிட்டி வழியாக தான் வரும். அதை நீங்கள் டயக்ராம் பார்த்தா பார்க்க முடியும். ஆனால் இந்த VPH V சிஸ்டத்துக்கு நீங்கள் டயக்ராம் பார்க்க தேவையில்ல. சார்ஜிங் ஏசி பக்கத்தில் உள்ள காயில் நீங்கள் டைரெக்டாகவே வந்து டார்கெட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி 5A வந்து BQ25601 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் காயில் இருக்குது. இதில் VPH V சிஸ்டம் இருக்குது. ஏன் VPH V சிஸ்டம்னு ரெண்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா மீடியாடெக்காக இருந்தால் V சிஸ்டம், குவால்காமாக இருந்தால் VPHன்னு இருக்கும். இந்த ஐசி பார்த்திங்க அப்படின்னா QFN ஐசி, அதாவது PGA கிடையாது. இப்போ ரீபால் பண்ணுற மாதிரி வராது, லீடு மாதிரி இருக்கும் இந்த ஐசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9 பவர். இதில் வந்து ரொம்பவே ஃபேமஸான PMI 632 பயன்படுத்தியிருக்காங்க. இது பக்கத்துலேயும் இருக்கிற காயில் வழியாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா VPH V சிஸ்டம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரெட்மியில் Note 8 Pro மீடியாடெக் ஃபோனு. இதில் வந்து 6360. இது வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜிங் ஏசி கிடையாது, இது பவர் ஐசியும் இன்பில்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒயிட் கலரில் காயில் போட்டிருக்காங்களா, இதில் தான் VPH V சிஸ்டம் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் A12, சாம்சங்கோட 5714ங்கிற ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. இது பக்கத்துலேயும் மேலே உள்ள காயில் வழியாக தான் VPH V சிஸ்டம் ஜென்ரேட் ஆகும். சாம்சங்கோட இன்னொரு மாடல் A51 S2MU106 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்துலேயும் உள்ள காயில் வழியாக தான் VPH V சிஸ்டம் ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ எந்த சார்ஜிங் ஏசி எடுத்தாலும் கண்டிப்பாக நமக்கு காமனாக இருக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயில் வழியாக தான் கண்டிப்பாக நமக்கு. இப்போ ஒரு 2 சார்ஜிங் ஏசியே இருக்குது, உங்களுக்கு ஒரு சார்ஜிங் ஏசி பக்கத்தில் உங்களுக்கு காயிலே இல்லை, இன்னொரு சார்ஜிங் ஏசி பக்கத்தில் காயில் போட்டிருக்காங்க அப்படின்னா காயில் போட்டிருக்கிறது மெயின் சார்ஜிங் ஏசி. காயில் போடாத சார்ஜர் ஏசி பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏசி. நீங்கள் இதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒரு ஃபோன் டெட்டு அப்படின்னா இந்த காயில் நிச்சயமாக ஷார்ட்டில் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் டைடோலிவ் செக் பண்ணும்போது இந்த காயிலில் டைரெக்டாக 00 வந்தாலோ இல்லை பிலோ 100 வேல்யூ வந்தாலோ கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நிச்சயமாக டெட்டில் தான் இருக்கும். அப்போ ஒரு டெட் ஃபால் ஃபைண்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்கள் சார்ஜிங் ஏசியோட VPH காயில் ஷார்ட்டில் இருக்கா, VPHயில் அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 3.7லேருந்து 4.2 வோல்ட் 2 டைப்பில் வரும். ஒன்று கேபிள் போட்டாலும் வரணும், ரெண்டாவது கேபிளை கழட்டிட்டு பேட்டரியை மட்டும் போட்டாலுமே நமக்கு இந்த காயிலில் VPH ஜென்ரேட் ஆகணும். அப்படி VPH ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஃபோனுங்கிறது நிச்சயமாக டெட்டில் தான் இருக்கும். நீங்களும் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து நிறைய சார்ஜிங் ஏசியை பாருங்கள். நீங்கள் எந்த சார்ஜிங் ஏசி எடுத்தாலும் சரி கம்பல்சரி அந்த மெயின் பவர் வெளியே வர்றதுக்காக ஒரு காயில் வந்து போட்டிருப்பாங்க. அது வழியாக தான் இந்த சப்ளை வெளியே வந்தாகணும். நீங்கள் ஒரு சார்ஜிங் ஏசியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயக்ராம் இல்லாத மாடலே வந்துடுச்சு அப்படின்னா கூட நாம் இந்த ரெஃபரன்ஸை வச்சு சார்ஜிங் ஏசி இது தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ வந்து ஏற்கனவே உள்ளதோட ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஏசியில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு காயில் போட்டிருப்பாங்க. இந்த காயிலேருந்து தான் இந்த சார்ஜிங் ஏசி அவுட்புட் கொடுக்கும். இந்த சார்ஜிங் ஏசி இன்புட்டாக பார்த்திங்க அப்படின்னா VBus வரும். இதோட அவுட்புட் இந்த காயில் வழியாக வெளில போகும். இதுக்கு பேர் தான் VPH V சிஸ்டம் செகண்டரி லைன். இதிலேருந்து எகைன் சப்ளை உள்ளே போகும் சார்ஜிங் ஏசிக்குள்ளே. இதுலேருந்து வெளியே போகிற அவுட்புட் தான் பார்த்திங்க அப்படின்னா VBAT ப்ரைமரி லைன். உங்கள் ஃபோன் ஆனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரைமரி லைனும் நல்லா இருக்கணும், இந்த செகண்டரி லைனும் நல்லா இருக்கணும். இதனால தான் நான் சார்ஜிங் ஏசியோட பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சேன். இப்போ நீங்களும் ஒரு டெட் ஃபால் ஃபைண்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு ஸ்டார்டிங் என்ன வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா VBAT VPH இது ரெண்டும் நல்லா இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும். இல்லை அப்படின்னா இது கூடயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டெட் ஃபால் ஃபைண்டிங்கில் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.